மலர் HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். ஜெர்மனியில் பூமிக்கடியில் உருவாக்கப்படும் பிரம்மாண்ட பள்ளங்கள். ரணிலின் பின்னால் அனைவரையும் ஒன்றிணையுமாறு பிள்ளையான் அழைப்பு. இலங்கையர்களுக்கு ஏற்பட்டுள்ள மற்றொரு ஆபத்து. அதிகரிக்கும் மரணங்கள். சுவிட்சர்லாந்தில் ஓய்வு பெறவுள்ள பல்லாயிரக்கணக்கானோர். புலம்பெயர்ந்தோருக்கு வாய்ப்பு. மலையாளிகளுக்கு பெருமை சேர்த்த கண்ணூர் பெண் கனடாவில் வென்ற அழகிய பட்டம். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு வெளியான மகிழ்ச்சியான தகவல். கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் விசா பெற நீண்ட வரிசைகளில் காத்திருக்கும் பயணிகள். 2,20,000 இலவச ஆணுரைகளை வழங்கிய பிரான்ஸ். ஜெர்மனியின் தலைநகரான பெர்லினில் கோடை காலத்தில் ஏற்படும் நீர் பற்றாக்குறை பிரச்சினைக்கு தீர்வாக புதிய திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி நீர் பற்றாக்குறையை தீர்ப்பதற்காக பெரிய பள்ளங்கள் தோண்டப்பட்டு பூமிக்கடியில் நீரை சேமிப்பதற்காகவே அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். அவ்வாறு தோண்டப்படும் பள்ளங்களில் மழை நீரை சேகரித்து அந்த நீரை சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அனுப்பி பயன்பாட்டுக்கு உகந்த நீராக மாற்றுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் இதுவரை 9 சேமிப்பகங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை கனமழை பெய்யும் பொழுது நிரம்பி வழியும் கழிவு நீர் பிரச்சினைக்கு இந்த பிரம்மாண்ட பள்ளங்கள் பயன்படுத்தப்பட உள்ளன. இதன்போது சேமிக்கப்படும் கழிவு நீரை சுத்திகரித்து மழையின் பின் சுத்திகரிக்கப்பட்ட நீரை ஆறுகளில் விடுவதற்காக திட்டமிடப்பட்டுள்ளது. இவ்வாறான திட்டங்களினால் மழைநீர் வீணாகுவதை தடுப்பதுடன் அந்நீரை சேகரித்து சுத்திகரிப்பு பயிர்களுக்கு பயன்படுத்தக்கூடியதாக அமையும் என தெரிவிக்கப்படுகிறது. குறுகிய காலத்தில் இந்த நாட்டினை மீட்டெடுத்து சிறந்த கட்டமைப்புடன் கொண்டு செல்லும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பின்னால் அனைவரையும் ஒன்றிணையுமாறு கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் மட்டக்களப்பில் நேற்று தேர்தல் அலுவலகம் திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். குறித்த அலுவலகத்தை மட்டக்களப்பு நகரில் மட்டக்களப்பு திருகோணமலை பிரதான வீதியில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி போன்ற கட்சிகள் இணைந்து திறந்து வைத்துள்ளன. இந்நிகழ்வில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சருமான சிவனேசதுரை சந்திரகாந்தன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு திறந்து வைத்துள்ளார். நாட்டில் இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் 34,053 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. அதன்படி கொழும்பு மாவட்டத்தில் இருந்து 8,201 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். மேல் மாகாணத்தில் இருந்து அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை 13,822 ஆகும். மேலும் இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் 16 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளன. சுவிட்சர்லாந்தில் 2030 ஆண்டளவில் பல்லாயிரக்கணக்கான பணியாளர்கள் ஓய்வு பெற உள்ளதால் புலம்பெயர்ந்தோருக்கு வேலைவாய்ப்பு அளிக்க OECD அமைப்பு பரிந்துரை செய்துள்ளது. 2029 ஆண்டில் மட்டும் சுவிட்சர்லாந்தில் 1,30,000 பணியாளர்கள் பணி ஓய்வு பெற உள்ளனர். இதனால் அந்த பற்றாக்குறைகளை நிரப்ப போதுமான பணியாளர்கள் சுவிட்சர்லாந்தில் இருக்க மாட்டார்கள் என சர்வதேச நாணய நிதியமும் ரைஃபிசன் வங்கியும் தெரிவித்துள்ளன. இந்நிலையில் சுமார் 2 லட்சம் பணியாளர்களுக்கு தட்டுப்பாடு நிலவ வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது. இதேவேளை இந்த ஆண்டு மட்டும் சுமார் 1,14,000 பணியிடங்களுக்கு ஊழியர் பற்றாக்குறை இருந்ததாக பெடரல் புள்ளியியல் அலுவலகத்தின் சமீபத்திய தரவுகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக மருத்துவமனை நிபுணர்கள், தகவல் தொழில்நுட்பத்துறை நிபுணர்கள் மற்றும் தொழில்நுட்ப பொறியியலாளர்கள் ஆகிய பணிகளுக்கு ஆட்கள் கிடைப்பதில் பெரும் பிரச்சினை காணப்படுகிறது. சுவிட்சர்லாந்தில் 2030 ஆண்டளவில் பல்லாயிரக்கணக்கான பணியாளர்கள் ஓய்வு பெற உள்ளதால் புலம்பெயர்ந்தோருக்கு வேலைவாய்ப்பு அளிக்க OECD அமைப்பு பரிந்துரை செய்துள்ளது. 2029 ஆண்டில் மட்டும் சுவிட்சர்லாந்தில் 1,30,000 பணியாளர்கள் பணி ஓய்வு பெற உள்ளனர். இதனால் அந்த பற்றாக்குறைகளை நிரப்ப போதுமான பணியாளர்கள் சுவிட்சர்லாந்தில் இருக்க மாட்டார்கள் என சர்வதேச நாணய நிதியமும் ரைஃபிசன் வங்கியும் தெரிவித்துள்ளன. இந்நிலையில் சுமார் 2 லட்சம் பணியாளர்களுக்கு தட்டுப்பாடு நிலவ வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது. இதேவேளை இந்த ஆண்டு மட்டும் சுமார் 1,14,000 பணியிடங்களுக்கு ஊழியர் பற்றாக்குறை இருந்ததாக பெடரல் புள்ளியியல் அலுவலகத்தின் சமீபத்திய தரவுகள் தெரிவிக்கின்றன.
குறிப்பாக மருத்துவமனை நிபுணர்கள், தகவல் தொழில்நுட்பத்துறை நிபுணர்கள் மற்றும் தொழில்நுட்ப பொறியியலாளர்கள் ஆகிய பணிகளுக்கு ஆட்கள் கிடைப்பதில் பெரும் பிரச்சனை. இலங்கையில் உள்ள பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் சம்பள உயர்வு வழங்க தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சம்பள உயர்வு தாமதம் ஏற்பட்டிருந்த நிலையில் சம்பள நிர்ணய சபையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையில் இறுதி தீர்வு எட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி வாக்கெடுப்பு மூலமாக 1700 ரூபாய் சம்பளம் வழங்க தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. வாக்கெடுப்பின் போது சம்பள உயர்வுக்கு ஆதரவாக 14 வாக்குகள் அளிக்கப்பட்டன. எதிராக 3 பெருந்தோட்ட நிறுவனங்கள் வாக்களித்துள்ளன. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான நாளாந்த அடிப்படை சம்பளமாக 1350 ரூபாவும் வருகை ஊக்குவிப்பு விசேட கொடுப்பனவாக 350 ரூபாவும் வழங்க இணக்கம் எட்டப்பட்டுள்ளது. இலங்கைக்கு வரும் வெளிநாட்டு உல்லாச பயணிகளுக்கும் ஏனையவர்களுக்கும் இணையவழி விசா வழங்கப்படாமையால் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் உள்ள ஒன் அரைவல் விசா கர்ம பீடத்தில் விசா பெற நீண்ட வரிசையில் காணப்படுகின்றன. இலங்கைக்குள் நுழைவதற்கான விசாக்களை வழங்குவதற்கு குளோபல் நிறுவனத்தை நீக்கிவிட்டு பழைய முறைப்படி விமான நிலையத்தில் விசா வழங்க உயர்நீதிமன்றம் கடந்த 2ஆம் திகதி உத்தரவு பிறப்பித்துள்ளது. எனினும் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் பழைய முறைப்படி இணையவழி விசா வழங்கும் நடவடிக்கைகளை ஆரம்பிக்காத காரணத்தினால் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் விசா பெற நீண்ட வரிசையில் பயணிகள் காத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த உயர்நீதிமன்ற உத்தரவுடன் இணையவழி முறைமை மூலம் விசா வழங்குவது நிறுத்தப்பட்டதுடன் இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் உட்பட அனைவரும் கட்டுநாயக்கா விமான நிலையத்திற்கு வந்தே விசா பெற வேண்டும். பிரான்ஸ் பாரிஸில் நடைபெற்ற 2024 ஒலிம்பிக் போட்டிகளில் கலந்து கொண்டவர்களுக்கு 2,20,000 இலவச ஆணுரைகள் மற்றும் கருத்தடை சாதனங்கள் வழங்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இதில் 2 லட்சம் ஆணுரைகளும் 20,000 பெண் கருத்தடை சாதனங்களும் உள்ளடங்குவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒலிம்பிக் கிராமத்திற்கு பல்வேறு நாடுகளில் இருந்தும் வந்த விளையாட்டு வீரர்கள், ஊழியர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களுக்கும் இந்த ஆணுரைகள் வழங்கப்பட்டுள்ளன. அதேவேளை கடந்த வருடங்களில் இடம்பெற்ற ஒலிம்பிக் போட்டிகளின் போதும் இவ்வாறு கருத்தடை சாதனங்கள் வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. வீரர்கள், வீராங்கனைகளுக்கு எய்ட்ஸ் தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படவும் அவர்கள் தங்கள் நாட்டுக்கு சென்று மற்றவர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் தான் இவற்றை வழங்கப்படுவதாக ஒலிம்பிக் குழு தெரிவித்துள்ளது.